தூக்கத்தில் மனிதனின் உயிர் எங்கே செல்கிறது என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் அத்தியாயம் 39 வசனம் 42 கூறுகிறான், இந்த உலகத்தில் உயிர்களை மரணிக்கும் போதும் மரணிக்காமல் உறக்கத்தில் இருக்கும் போதும் அவற்றை அல்லாஹ்வே கைப்பற்றுகிறான். இந்த வசனத்தில் மரணத்தின் போதும் தூக்கத்தின் போதும் உயிர்களை கைப்பற்றுவதாக சொல்கிறது. தூக்கமும் ஒரு சிறிய மரணம்தான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மரணத்திற்கு பிறகு நாம் எங்கே செல்ல இருக்கிறோமோ அங்கேதான் தூக்கத்தின் போதும் நாம் செல்கிறோம். உயிர்களை கைப்பற்றுவதனால்தான் தூக்கத்தின் போது நாம் என்ன செய்கிறோம் என்பதை கூட நம்மால் அறிய முடியவில்லை. ஒரு மனிதனின் உயிர் பறிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு உலகத்திற்கு அனுப்பப்பட்டால் அந்த மனிதனால் உயிர் பறிக்கப்பட்டு நமக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் மனிதனால் தூக்கத்தில் என்ன நடந்தது என்பதை விழித்தவுடன் அவனால் அறிய முடியவில்லை. உதாரணத்திற்கு, மனிதன் மரணமடைந்தவுடன் இறைவனிடம் சொல்கின்ற முதல் வார்த்தையை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிக் காட்டுகிறான். அத்தியாயம் 63 வசனம் 10, உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பே உங்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து செலவிடுங்கள். அவனுக்கு மரணவேளை வந்துவிட்டால், என் இறைவனே, சிறிது காலம் எனக்கு நீ அவகாசம் அளிக்கக்கூடாதா? நான் தர்மம் செய்து நல்லோர்களில் ஆகிவிடுவேனே என்று அப்போது அவன் கூறுவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் காட்டுகிறான். மனிதன் அவகாசம் கேட்பதைப் போன்று மீண்டும் அவனை உலகத்திற்கு அனுப்பினால் அந்த மனிதனுக்கு நடந்தது எதுவும் ஞாபகம் இருக்காது. இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் மரணத்திற்கு பிறகு மன்னரை வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில் மனிதன் வெற்றி பெற்றுவிட்டால் அந்த செய்தியை நான் என் குடும்பத்தாரிடம் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்று இறைவனிடத்தில் அனுமதி கேட்பான். ஆனால் அவனுக்கு அனுமதி வழங்கப்படாது. அப்படியே இறைவன் அவனை உலகத்திற்கு உயிர் கொடுத்து மீண்டும் அனுப்பினால் உலகத்திற்கு வந்தவுடன் அவனுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. அதனால்தான் தூக்கத்தில் உயிர் பறிக்கப்பட்டு மீண்டும் இறைவன் உயிரை கொடுத்து அவனை தூக்கத்திலிருந்து விழிப்பை கொடுத்தால் அவனுக்கு தூக்கத்தில் என்ன நடந்தது என்பது ஞாபகத்திற்கு வராது. இன்னும் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிக் காட்டுகிறான். அத்தியாயம் 7 வசனம் 172, இறைவன் ஆதமுடைய மக்களில் அவர்களுடைய முதுகுகளிலிருந்து அவர்களுடைய சந்ததிகளை வெளியாக்கி அவர்களை தங்களுக்கே சாட்சியாக வைத்து, நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டதற்கு அவர்கள் மெய்தான், நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று கூறினார்கள். இந்த வசனத்தில் மனிதர்களை இறைவன் படைப்பதற்கு முன்னால் நம்மை எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று கூட்டி உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களிடமும் கேட்டானாம், நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று. அதற்கு நாம் பதில் சொன்னவுமாம், நீதான் எங்கள் மெய்யான இறைவன் என்று சொன்னவுமாம். இந்த சம்பவம் நடந்ததாக நமக்கு எந்த நினைவும் இல்லை. இந்த உலகத்திற்கு உயிர் கொடுத்து அனுப்பப்பட்டவுடன் அனைத்தும் நமக்கு மறந்துவிட்டது. அனைத்தும் மறந்து விடுகிறது என்று சொன்னால் உயிர் பறிக்கப்படுகின்ற தூக்கத்தில் என்னதான் நடக்கிறது? அதன் மர்மம்தான் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் அத்தியாயம் 18 குபைவாசிகள் என்ற வரலாற்றை சொல்லிக் காட்டுகிறான். அந்த வரலாற்றில் குபைவாசிகள் 300 ஆண்டுகளுக்கு மேலாக இறைவன் ஒரு குபையில் தூக்கத்தை கொடுத்தான். 300 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு தூக்கத்திலிருந்து விழிப்பை ஏற்படுத்தினான். தூக்கத்திலிருந்து எழும்பிய பின் குபைவாசிகள் கேட்ட கேள்வியை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிக் காட்டுகிறான். அத்தியாயம் 18 வசனம் 19, அவர்கள் தமக்கிடையே விசாரித்துக் கொள்வதற்காக அவர்களை எழுப்பினோம். அவர்களில் ஒருவர், நீங்கள் எவ்வளவு நாள் தங்கியிருந்தீர்கள் எனக் கேட்டார். நாம் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது நேரம் தங்கியிருப்போம் என்று பதிலளித்தனர். 300 ஆண்டுகளுக்கு மேலாக இறைவன் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்தும் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதிதான் தூங்கியிருப்போம் என்று ஒருவர் சொல்கிறார். அவர்களின் தூக்கத்தில் என்னதான் நடந்து இருக்கும்? நம்மையும் இறைவன் 1000 ஆண்டுகள் தூக்கத்தை கொடுத்தாலும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் விழித்தாலும் குகைவாசிகள் என்ன பதிலை சொன்னார்களோ அதே பதிலைதான் நாமும் சொல்லுவோம். தூக்கத்தின் போது நம் உயிர் இங்கே செல்கிறது. இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் ஒரு நாள் என்பது உலக கணக்கின்படி 1000 ஆண்டுகளுக்கு சமமானது. மனிதன் தூங்கும் போது உலகத்தின் 1000 ஆண்டுகள் சமமான மறுமையின் கணக்கில் போய் தூங்குகிறான். அதனால்தான் தூங்கி எழும்பியவுடன் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதி தூங்கியிருப்போம் என குகைவாசிகள் சொன்னார்கள். அதனால் விழித்து இருப்பதை விட தூக்கத்தில் போது விரைவாக காலம் கடந்து விடுகிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழுவதற்கு அவகாசம் கொடுத்தால் மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் 24 மணி நேரம் வாழுகிறான். அதையும் பாதியாக குறைத்து
500 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழுவதற்கு அவகாசம் கொடுத்தால் மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் 12 மணி நேரம் வாழுகிறான். அதையும் பாதியாக குறைத்து 250 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழுவதற்கு அவகாசம் கொடுத்தால் மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் வெறும் 6 மணி நேரம் வாழுகிறான். அதையும் பாதியாக குறைத்து 125 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழுவதற்கு அவகாசம் கொடுத்தால் மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் வெறும் 3 மணி நேரம் வாழுகிறான். அதையும் பாதியாக குறைத்து 62.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழுவதற்கு அவகாசம் கொடுத்தால் மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் வெறும் 1.5 மணி நேரம் மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிறான். தூக்கத்தின் போது மறுமை வாழ்க்கையின் கணக்கில் மனிதன் தூங்குகிறான். ஆனால் மனிதனின் தூக்கத்தில் என்ன நடக்கிறது என்பது மட்டும் இன்னும் மர்மமாகவே இருக்கிறது. மனிதன் உலகத்தில் உயிர் வாழுவதற்கு ஏதோ ஒன்றை தூக்கத்தின் போது பெற்று வருகிறான் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது.